இப்படி அநியாயமா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே. எங்க அக்காவை அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே. குடிகார பைய இன்னைக்கு குடிச்சிருக்காரு. இன்னும் என்னென்ன பண்ண போறானோ தெரியலையே. அண்ணா இவனை பின்னாடி இழுத்துட்டு போய் ஒரு வாளி ஜலத்தை தலையில ஊத்துங்க அண்ணா. நான் பட்டும் படாமலும் பேசுறேன். போடா அபிஷ்டு. இதான் பூஸ்ட், சரியான டெஸ்ட். போங்க சொன்னா கேளுங்க. ஈஸ்வரா சீமா என்ன கேட்க போறேன்? சாவு வீட்டில் துக்கம் விசாரிக்க வந்தவங்களா பார்த்து போய் இந்த ஓடி நிறுவீங்க. அது என்னப்பா பண்றது? போதை கம்மியாக பயம் ஜாஸ்தியாயினே இருக்கு. முதல்ல நாம இங்க இருந்து எஸ்ஐ வேற எங்கன்னா போயிடலாம். திருவருகாடுல பூந்து பழவேற்காடு போயிடலாமா? பழவேற்காடுலாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம். அடி செருப்பால நாயே, பழவேற்காடு போலாமா பாண்டிச்சேரி போலாமான்னு கேட்டுக்கின்னு. விடுமாமே விடு, அவங்க தான் ஏதோ அறிவில்லாம பேசிட்டு. அதுக்காக அறிவில்லாம இப்படியா பேசுறது? எங்காவது பார்க்காத இடமா போலாம்பா. உங்களெல்லாம் நம்பி வெளியே அனுப்ப முடியாது. கன்ஃபார்மா வாய் விட்டுருவீங்க. சாவிடு என் கண் பார்வையிலே இருங்க. மச்சான் சொல்றது கரெக்ட் தான். அப்பதான் நம்மளுக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். 3 பேரும் சேர்ந்து கையை கால அமுக்கி வாயில விஷம் ஊத்துற விஷயம் யாருக்கா தெரிஞ்சுச்சுன்னா அதான் தெரிஞ்சிச்சுல்ல. என்னடா சொல்ற? அதான் தெரிஞ்சிச்சுன்றேன். தெரிஞ்சதுனால தானே குள்ள கமல் போய் ஜெய்சங்கர், நாகேஷ், டெல்லி கணேஷ் எல்லாம் பழி வாங்குறாப்புல. வாயில விஷத்தை கொடுத்து கொண்டுடுவா. அபூர்வ சகோதரர் ஏடா, எங்க அத்திம்பேர் சாவுக்கு வந்துட்டு அபூர்வ சகோதரர்கள் கதை பேசிட்டு இருக்கல. நீ மட்டும் அத்திம்பேர் சாவுல வந்து ஆகி போலாமா? எனக்கு அவசரமா வந்துட்டு போனேன். சரி விடு. 2 பேர் மேலுமே தப்பு இருக்குது. சாவு வீட்டுல சண்டை போடாம பணம் விட்டுங்க. இந்த பணம் விட்டுக்கோ. அவசரமா? ஆமா, நீங்க எல்லாம் யாரு? ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க போறீங்க? அதான் போய் கேட்டுன்னு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டுன்னு வாங்க, இங்கே வெயிட் பண்றேன். சிறந்த சமூக சேவகர், மனிதநேய ஆர்வலர், வட்டாட்சியராக பணிபுரிந்து வந்த திரு அனந்தராமன் அவர்கள் இன்று காலை மாரடைப்பால் மரணமடைந்தார் என்பதை மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது அவரது இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக அவரது உறவினர்கள் மட்டுமல்லாமல் ஏராளமான பொதுமக்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாரு. நல்ல வேலை அந்த சமயத்தில் 4 தம்பிகள் வந்து அவர் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சின்னு போனா. ஆனால் போகிற வழியே பிராணம் போயிடுத்து. பிராப்தம் இல்லை. ஓவரா குஸ்ட்டு வளரவும் கூடாது, கம்மியாக குஸ்ட்டு அலறவும் கூடாது. அளவா குஸ்ட்டு அடகம் பண்ற வரைக்கும் அமைதியா இருக்கணும். புரியுதா? அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. சந்தேகம் வந்துச்சு. ஐயோ, நீ நான் என்பது பூனை வர மாதிரி கரெக்டாக மாப்பம் முடிச்சு வந்துட்டான். பை நீ மாட்டி விட்டுறாத. எங்க அத்திம்பேர் சாவுல எனக்கு சந்தேகம் வந்துடுத்து. 90 வயசு வரலும் உயிரோடு இருப்பாருன்னு குழந்தை ஜோசியக்காரர் சொன்னான். இப்ப திடீர்னு செத்து போயிட்டார். அதுக்கு என்ன அர்த்தம்? ஜோசியக்காரன் போய் சொல்லிக்கிறான்னு அர்த்தம். இதுக்கு காரணம் எவன்னு கண்டுபிடிச்சி அவனை ஒரே குத்தி குடல உருவி மாலை போட்டுன்னு போயிடுவேன். எந்த கோயிலுக்கு? எங்க வேணா போவேன். செருப்பால் அடிப்பாங்க. எச்சு குடிக்காக தான் இவ்வளவு பேச்சு பேசினா. அந்த பாட்டில் கூட அதை கூட எச்சக்கலை இந்த ஒச்சக்கலை மாமா இந்த விட்டு போறப்பார் சாமா. அப்படியே மறைச்ச டக்குன்னு மறைச்ச போறாங்க. மழை பெய்யுது, சீக்கிரம் போ. நஞ்சிராத. இன்னும் நல்லா டார்ச்சர் வர போதோ. சார் எடுங்க சார் கையா. சார் என்ன சார் ஆச்சு? ரேப் அட்டெம்ப்ட். சார் எம்எல்ஏ பையன் சார் இவரு. கேட்டீங்கல்ல? எம்எல்ஏ பையன். எம்எல்ஏ பையன்னா பாக்குற பொண்ணெல்லாம் தடவர புறம்போக்கு. நீ என் முன்னாடியே தைரியமா பேசுறியா?